கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 3 அதிகாரம் 4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்று சொல்கிறார். அவருடைய நாட்களில் அநேக பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குமாரனே தனக்கு விரோதமாக எழும்பி நின்ற ஒரு சூழ்நிலை. இந்த வேளையில தாவீது ராஜா சொல்கிறார், நான் எங்க போவேன், யாரிடத்துலயும் நான் போக மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி மாத்திரமே கூப்பிடுவேன், அவர் தான் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னால், அவரிடத்துல மாத்திரம்தான் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். இவ்வாறாக நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாமும் நம்மளுடைய பிரச்சனைகளில நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.